அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை, எந்த சலுகையும் இன்றி 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் சென்னை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு. பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்ட சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நாடகமாடியது ஆதாரங்களுடன் நிரூபணம். பாலியல் வழக்கை நியாயமாக விரைவாக முடித்து தண்டனையை பெற்றுத் தந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட முயன்றவர்களின் எண்ணம் தவிடுபொடியாகியுள்ளதாக கருத்து. பாலியல் வழக்கில் 5 மாதங்களில் விசாரித்து தீர்ப்பு வழங்கியதற்கு அரசியல் தலைவர்கள் வரவேற்பு. விரைவான நீதியால் பெண்களுக்கு நம்பிக்கை பிறந்திருப்பதாக வழக்கறிஞர்கள், மகளிர் அமைப்புகள் நன்றி. சென்னையில் 82வது பிறந்தநாளை கொண்டாடிய இளையராஜாவுக்கு ரசிகர்கள் நேரில் திரண்டு வாழ்த்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்களும் வாழ்த்து. கோடை விடுமுறைக்கு பின் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறப்பு. உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்து கல்வி கற்ற மாணவ மாணவிகள். மணிப்பூரில் கனமழை காரணமாக 3500க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கிராமங்களில் வசிப்பவர்களை மீட்ட ராணுவ வீரர்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுக்கும் குறையாத ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் ஞானசேகரன் தவிர வேறு யாருக்கும் தொடர்பில்லை என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அக்கல்லூரி மாணவி பாலியல் வன்முறை செய்யப்பட்டார். மாணவியின் புகாரை அடுத்து தீவிர விசாரணை செய்த கோட்டூர்புரம் மகளிர் காவல்துறையினர் அப்பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்ற பிரியாணி வியாபாரியை 2 நாட்களில் கைது செய்தனர். இந்த வழக்கில் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பளித்த மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தண்டனை விவரங்கள் அறிவிப்பினை ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கும் குறையாத ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். குற்றவாளி ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் வழங்கக்கூடாது என்றும் நீதிபதி கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன், அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனையை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது அதோட சிறப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் தவிர வேறு யாருக்கும் தொடர்பில்லை என்பது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி கூறினார். அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட், அதாவது ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த 23ஆம் தேதி 6:29க்கு தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கிறார். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்.
இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவிக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் என்று மாணவியை ஏமாற்றும் நோக்கில் ஞானசேகரன் மற்றொருவருக்கும் இதில் தொடர்புள்ளதாக நாடகமாடியது ஆவணப்பூர்வமாக மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமாகவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். பாலியல் தொடர்பான குற்றங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது பெண்கள் துணிச்சலுடன் காவல்துறையில் புகார் கொடுக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை வரவேற்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட முயன்றவர்களின் எண்ணம் தவிடுபொடியாகியுள்ளதாக விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சென்னை மகளிர் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை செயலால் பதிலளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதங்களில் நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுத் தந்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் தவிடுபொடியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாது என அண்மையில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்திற்கேற்ப இந்த வழக்கில் எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள நீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மகளிர் நீதிமன்ற தீர்ப்புக்கு அரசியல் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய துரித நடவடிக்கையினால அந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த வழக்கு இன்னைக்கு வேகமாக முடிக்கப்பட்டு 5 மாதத்திற்குள்ளாக டிசம்பர் 23ஆம் தேதி நடந்த அந்த நிகழ்வுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஞானசேகரன் அவருக்கு 30 ஆண்டுகள் அந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது பெண்களை இழிவாக கருதி போக பொருளாக எண்ணி, ஏன்னா உடல் வலிமையிலே பெண்கள் வலிமை குறைந்தவர்கள் தான், அதை வைத்து அவர்களை மிரட்டுவது, பாலியல் வன்கொடுமை செய்யும் அந்த சமூக விரோதிகளுக்கெல்லாம் இது சரியான பாடமாக இருக்கும். இது போன்ற பாலியல் குற்ற வழக்குகளில் அளிக்கப்படுகிற தீர்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. அண்மையிலே பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும், இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்றச் செயலுக்கான தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை பெருக்கி இருக்கிறது, மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. எத்தனையோ சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் தாண்டி அவரும் அவருடைய குடும்பமும் இந்த வழக்குல நம்ம நீதி கேட்கணும் அப்படிங்கிற உறுதியான ஒரு நிலைப்பாட்டோட தொடர்ந்து போராடினாங்க. அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிதான் நான் நினைக்கிறேன். அதற்காக அந்த பெண்ணுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் நான் என்னுடைய தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தமிழ்நாடு காவல்துறையும் சரி, இல்ல இந்த மகளிர் நீதிமன்றமும் சரி, இந்த வழக்கை விரைந்து விசாரித்து எவ்விதமான சமரசமும் இன்றி குற்றவாளிக்கு எவ்வித இரக்கமும் காட்டாமல் 30 ஆண்டு கால தண்டனை வழங்கி இருக்கிறார்கள். இது இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை நடத்திவிட்டு எளிதாக தப்பித்து விடலாம் என்று நினைக்கிற ஆண்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆயுள் தண்டனையும் அபராதமும். இதுல முதல் விஷயம், இந்த வழக்கை விரைவாக முடித்திருக்கக்கூடிய, தீர்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நீதித்துறை, இந்த விசாரணைக்கு வேகப்படுத்திய காவல்துறை, அவர்கள் இதே மாதிரி வேகத்தை எல்லா வழக்குகளுக்கும் காட்டினால் நன்றாக இருக்கும். புதிய பாடநூல்கள், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட 13 கல்வி உபகரணங்களை அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கும் நிகழ்வினை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் திறக்கப்பட்ட பள்ளிகளில் புதிய பாடநூல்கள், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட 13 கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கும் நிகழ்வை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வில்லிங்டன் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12 மாணவிகளுக்கு முதலமைச்சர் நலத்திட்டங்களை வழங்கினார். பின்னர் மாணவிகளுடன் ஒன்றாக அமர்ந்து அவர்களிடம் கலந்துரையாடி மகிழ்ந்தார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் 1141 கோடி மதிப்பிலான 13 வகையான கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பொருட்களின் தரத்தில் எந்த குறையும் இல்லை என்றும் பள்ளி திறக்கும்போது மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் கிடைக்க வேண்டும் என தீவிர நடவடிக்கை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செயல்பாடு என்பது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுதே 100% இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கப்பட்டு விடும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டோம். அதே போன்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்ததன் காரணமாக இன்றைக்கி தொடர்ந்து மாணவ செல்வங்களுடைய அந்த அதிகரிப்பும் இன்றைக்கி அதிகரித்துக் கொண்டே தான், சேர்க்கையும் அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு, மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை மேயர் பிரியா, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர் ஐ. லியோனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளில் பிகாம் மற்றும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ படிப்புகளுக்கு மாணவர்களிடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதனால் சென்னையில் உள்ள முன்னணி தனியார் கல்லூரிகளில் பிகாம் கட் ஆஃப் 100 வரை சென்றுள்ளது. கலை அறிவியல் கல்லூரிகளில் 2025-26 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தீவிரமடைந்து வருகிறது. அரசு கல்லூரியில் உள்ள சுமார் 1,25,000 கலை அறிவியல் பாடப்பிரிவு இடங்களுக்கு கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அதே நேரத்தில் தனியார் கல்லூரிகளில் பெரும்பாலான இடங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டுவிட்டன. சென்னை தனியார் கல்லூரிகளில் பிகாம் ஜெனரல், பிகாம் கணக்கு பதிவியல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் உள்ளிட்ட வணிகவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளில் மாணவர்களின் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. பிஎஸ்சி கணினி அறிவியலுடன் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடப்பிரிவுகளிலும் இந்த ஆண்டு மாணவர்களின் கவனம் திரும்பியுள்ளது. இதனால் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரிகளில் பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிபிஏ, பிசிஏ உள்ளிட்ட படிப்புகளுக்கு கட் ஆஃப் உயர்ந்துள்ளது. லயோலா, டிஜி வைஷ்ணவா, ஸ்டெல்லா மேரிஸ், எத்திராஜ் உள்ளிட்ட பிரபல கல்லூரிகளில் பிகாம் பாடப்பிரிவுகளுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் 95 முதல் 100 வரை உச்சத்தில் உள்ளது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ பிரிவுக்கான கட் ஆஃப் 93 முதல் 98 வரையும், பிசிஏ படிப்புக்கு 90 முதல் 97 வரையும், பிஏ ஆங்கிலம் பாடப்பிரிவுக்கு 94 முதல் 100 வரையும், பிபிஏவுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறைந்தபட்சம் 88ஆகவும் உள்ளது. பிகாமுக்கு அதிகமாக இருக்குது. அதுவும் பிகாமில் ஜென்ரலுக்கும் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற 2த்துக்கு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பிசிஏக்கும் பெரிய டிமாண்ட் இருக்குது. பிபிஏக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. பிபிஏல நிறைய மாணவர்கள் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பிபிஏ அது மாதிரி யார் வேணாலும் படிக்கலாம், சயின்ஸும் படிக்கலாம், காமர்ஸும் படிக்கலாம். போகுது ஒரு லிட்டில் பிட் லைஃப் சயின்ஸுக்கு பரவாயில்ல, நல்லா வந்துட்டுருக்கு. பேசிக் சயின்ஸுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுனால எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 50 சீட்டில் வந்து 40 சீட் வந்து இன்னைய நிலைமையில் ஃபுல்லாகிட்டுருக்கு. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபுல்லாகிருக்கு. தன்னாட்சி கல்லூரிகளிலும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ, டேட்டா சயின்ஸ் பாடப்பிரிவுகள் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன. தமிழ் கற்போர் பெரும்பாலும் அரசு கல்லூரிகளுக்கு சென்று விடுவதால் தனியார் கல்லூரிகளில் பிஏ தமிழ் பாடப்பிரிவில் சேர்க்கை இன்னும் தொடங்கவில்லை. பிஏ ஆங்கிலம், தமிழ், உருது பாடப்பிரிவுகளிலும் இந்த ஆண்டு மாணவர்களிடையே ஆர்வம் காணப்படுவதாக கூறுகிறார் சென்னை புதுக்கல்லூரியின் முதல்வர். ஆஸ் யூஷுவல் பிகாம்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. பிகாம் ஜென்ரல், பிகாம் கார்ப்பரேட் ஷிஃப்ட் 1 ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஃபுல் அதுக்கு பதிலாக நம்ம பிகாம்லேயே 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. லாங்குவேஜஸில் இங்கிலீஷ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது.
நியூ காலேஜில் பிஏ உருதுவும் இருக்குது, பிஏ அரபிக் இருக்குது, பிஏ தமிழ் இருக்குது. அதில் அரபிக் அண்ட் தமிழுக்கு டிமாண்ட் இஸ் குட். அரசு கல்லூரிகளில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு சேர்க்கை தொடங்கியுள்ள நிலையில் தனியார் கல்லூரிகள் பெரும்பாலும் இடங்களை நிரப்பிவிட்டன. அரசு கல்லூரிகளில் உள்ள சுமார் 1.25 லட்சம் இடங்களுக்கு 2.15 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு அரசு கல்லூரிகளில் பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் என்று தெரிகிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபாகர். இசையமைப்பாளர் இளையராஜாவின் 82வது பிறந்த நாளான இன்று ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். சென்னை கோடம்பாக்கம் ஸ்டுடியோவில் தனது மகன் கார்த்திக் ராஜாவுடன் கேக் வெட்டி கொண்டாடிய இளையராஜா பின்னர் ரசிகர்களை சந்தித்தார். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை குடும்பத்தோடு இளையராஜாவை சந்தித்து அவருக்கு பூங்கொத்து உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். எங்களுக்கு ராஜா சார்ன்றது ஒரு மருந்து. அவர் இசை கேட்டு தான் நிறைய பேர் வளர்கிறாங்க. இன்னும் 83 வயசுலேயும் இன்னும் அந்த குழந்தைங்க கூட வந்து ரசிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். எத்தனை இசையமைப்பாளர்கள் வந்தாலும் எங்களுக்கு வந்து அவர் தான் முன்னோடி. அவர் வந்து ஒரு தெய்வம் மாதிரி. நான் வந்து சினி ஃபீல்டில் வந்து கேப்டன் விஜயகாந்த், இசைஞானி இவர் 2 பேரை மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் முதல் முறையில் அவரை பார்த்துருக்கேன். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்த வாழ்த்து செய்தியில் இளையராஜாவின் சிம்போனி இசை தமிழ்நாட்டில் ஒலிக்க உள்ள ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்காக காத்திருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களில் தானும் ஒருவர் என குறிப்பிட்டுள்ளார். தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சருக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி தெரிவித்துள்ளார். இது என்ன சொல்கிறது, வாயெல்லாம் அடைச்சி போகுது. இவங்களெல்லாம் பார்த்தா வாயில் வார்த்தையே வரமாட்டேங்குது. அடே அப்பா இவ்வளோ தூரம் வர்றாங்களே, கடவுள் நம்ம மேலே எவ்வளோ கருணை வச்சுருக்காரு பாருங்கள். எவ்வளோ மேலே அன்பு இருந்தால் அவ்வளோ தூரம் அவங்க சிரமங்களையெல்லாம் பார்க்காது கடந்து வந்து அவர்களுக்கெல்லாம் எப்படி நான் வாழ்த்து சொல்கிறது? வாழ்த்து சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. நன்றி, வணக்கம். இதனிடையே இசையமைப்பாளர் இளையராஜாவை விசிக தலைவர் திருமாவளவன், நடிகர் ராமராஜன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவருடைய சிம்பனி படைப்புக்காக பாராட்டு விழாவை நடத்துகிறது. அந்த விழா வெற்றிகரமாக அமைய எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய நாள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளர் வரப்போறது இல்லை. அந்த அளவு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை வாங்கி கொடுத்தவர் அருமைக்குரிய இசைஞானி அவர்கள். அவர் பிறந்த நாளில் அவர் சந்தித்து அவர் வாழ்த்து கூறி அவர் ஆசைப்பட்டது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இதேபோன்று அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் பலரும் சமூக வலைதளங்கள் வாயிலாக இளையராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தனக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக இளையராஜா தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்த 2 நாட்களில் ஞானசேகரனை போலீஸ் கைது செய்தது. அதற்கு மறுநாள் சமூக வலைதளங்களில் கசிந்த போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்டிய போது ஞானசேகரன் சார் செல்போனில் பேசியதாக கூறப்பட்டிருந்தது சர்ச்சையானது. விசாரணையில் அது உண்மையல்ல என தெரிய வந்ததாகவும் மாணவியை மிரட்டும் தொனியில் ஞானசேகரன் யாரிடமோ பேசுவது போல நடித்ததாகவும் சென்னை காவல் ஆணையர் விளக்கமளித்தார். இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுகிறதுனாலையும் சொல்கிறேன். அதில் ஒரு நபரை வந்து இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்றாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான். ஸோ அதனால் அது தவறான தகவல்.
காவல்துறை விளக்கத்தை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சியினர் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பி வந்தனர். அந்த சாரை காப்பாற்ற அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். சட்டப்பேரவைக்கும் அதிமுகவினர் யார் அந்த சார் என பேட்ஜ் அணிந்து வந்து போராட்டம் நடத்தினர். பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் அந்த சாரை தண்டிக்க கோரியும் தனக்குத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டார். யார் அந்த சார் என்பதற்கு தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவும் செல்போன் அழைப்பு விவரங்களை உரிய நேரத்தில் வெளியிடப் போவதாகவும் அண்ணாமலை பேட்டியளித்தார். அந்த யார் அந்த சார் அப்படிங்கறதுக்கு பெரிய விதமாக வரப்போறோம். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் 100% நான் வெளியே சொல்லத்தான் போறேன், ப்ரூஃபோட வரப்போறேன். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்துல உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன். கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன், கோர்ட்டுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். 2 நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு. அவர் இதுல உண்மையாலும் இல்லை. SIT நடவடிக்கை எடுக்கிறாங்களா, சம்மன் பண்றாங்களா, அரெஸ்ட் பண்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு களத்தில் நாங்கள் குடிக்க வேண்டி வரும். ஒவ்வொரு முறை எதிர்க்கட்சிகள் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பிய போதும் அப்படி ஒருவர் இல்லை என அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்த சென்னை மகளிர் நீதிமன்றம் ஞானசேகரன் சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில் பயன்படுத்தியது அறிவியல் பூர்வமாகவும் நேரடி சாட்சிகள் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தானும் பல்கலைக்கழக ஊழியர் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி திசை திருப்பவும் பெண்ணை மிரட்டவுமே சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்ற அரசு தரப்பு வாதத்தை நீதிமன்றம் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வதாக தீர்ப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 18:29 மணிக்கு தான் ஒரு காலை ரிசீவ் பண்ணுறான். அதற்கப்புறம் அவனுடைய ஃபோனில் எந்த காலும் கிடையாது. 20:52க்கு மிஸ்டு கால் அலர்ட் வருது. ஒரு மிஸ்டு கால் அலர்ட் எந்த சூழ்நிலையில் வரும்? ஒன்று நாட் ரீச்சபிள், அல்லது ஏரோப்ளைன் மோட், அல்லது ஸ்விட்ச்ட் ஆஃப். இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் மிஸ்ட் கால் அலர்ட் வர முடியும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தடய அறிவியல் துறை ஏரோப்ளைன் மோட் அப்படின்னு தெளிவாக கொடுத்ததுனால இந்த மிஸ்ட் கால் அலர்ட் வந்து அதுக்கு கொராபரேட் ஆகுது. ஸோ இவன் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டது மிக தெளிவாக ஆவணபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. இதை ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க திருப்தியுற்று இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தெளிவாக கொடுத்து வேறு யாருமே இதில் இல்லை அப்படின்னு அவங்க ஒரே பர்சன் தான் அப்படின்றத நீதிமன்றம் திருப்தியுற்று இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுமே ரிங்டோன் வரலைன்றதை ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு 4 ஸ்டெப்பு போயிட்டு அப்படி யாராவது வராங்களான்ற பார்க்குற மாதிரி பார்த்துட்டு மிரட்டிட்டு விட்டுறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அது என்னென்னா இந்த பொண்ணை பிலீவ் பண்ண வைக்கிறான். அவன் ஒரு ஸ்டாஃபு, நீ பயப்படணும் அப்படின்னு அவளை மிரட்டுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட வேர்டு அவனுடைய நாடகமே தவிர மற்றபடி அதில் அவன் வந்து ஏரோப்ளைன் மோடில் தான் போடுறான். நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் யார் அந்த சார் என்பது வெறும் அரசியலுக்காக எழுப்பப்பட்ட முழக்கம் என்பது உறுதியாகியுள்ளது. நீதிமன்றமே தெளிவுபடுத்திய பிறகும் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பினால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்றும் சட்ட நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு சிக்கிம் பகுதியில் மேகவெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் டீஸ்டா நதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியிருக்கும் நிலையில் முக்கியமான சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன. சிக்கிம் மாநிலத்தில் சாட்டன் எனும் பகுதியில் ராணுவ முகாம் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 வீரர்கள் உயிரிழந்த நிலையில் 6 வீரர்களை தேடும் பணி நடைபெறுகிறது. மணிப்பூர் மாநிலத்தில் பெய்த கனமழையால் இம்பால் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. வெள்ளம் சூழ்ந்திருக்கும் பகுதிகளில் 3500 வீடுகளுக்கு மேல் சேதமடைந்துள்ளது. இம்பால் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரியில் தேங்கிய மழைநீரால் வெளியே வர முடியாமல் தவித்த மருத்துவ மாணவர்களை பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் மீட்டுள்ளனர்.
அதேபோல மருத்துவமனையிலிருந்து இரத்த பொட்டலங்கள் மற்றும் விலையுயர்ந்த உபகரணங்களும் படகுகள் மூலமாக மீட்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் அஞ்சாவ் மாவட்டத்தில் கொட்டிய கனமழையால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ள நீருக்கு இடையே பாலத்தில் இளைஞர் தொங்கியபடி உயிர் பிழைத்த பதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அசாம் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் லக்கிம்பூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா நேரில் பார்வையிட்டார். இந்த நிலையில் அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை மையம் விடுத்துள்ளது. அதேபோல மிசோரம், திரிபுரா, மணிப்பூர் மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் 30 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். தூய்மை மிஷன் திட்டத்தில் அனைத்து துறைகளுடன் இணைந்து செயல்பட்டு சாதனை படைப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்கால சந்ததிக்கு தூய்மையான சுற்றுச்சூழலை அளித்திட தூய்மை மிஷன் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. எதிர்காலம் சார் என்ன பாக்குறீங்க? குப்பையோட குப்பையா இருக்கானேன்னா 18,000 டன் 3 சேப்பாக்கு ஸ்டேடியம் நிரம்புற அளவுக்கு நம்ம கொட்டுறோம். அதுவும் பொறுப்பே இல்லாமல் கண்ட இடத்துல பிரிக்காமலே போடுறோம். இப்படியே போச்சுன்னா நம்ம எதிர்காலம் குப்பையோட குப்பையாக தான் வாழணும். இனிமேலாவது பொறுப்பாக குப்பையை பிரித்து போடுவோம். ஏன்னா இது குப்பை மேட்ரு இல்லைங்க. இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், நகரை தூய்மையாக வைத்திருப்பதில் அரசுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் எவ்வளவு பொறுப்பு உள்ளதோ அதே அளவு பொறுப்பு பொதுமக்களுக்கும் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். யாரோ சுத்தம் செய்கிறார்கள், யாரோ அள்ளுகிறார்கள், யாரோ தரம் பிரிக்கிறார்கள் என குப்பையையும் பிளாஸ்டிக்கையும் வீசினால் அது மீண்டும் நம்மையே ஏதோ ஒரு வழியில் வந்தடையும் என கூறியுள்ளார். வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக நாமும் தூய்மையான சுற்றுப்புறங்களை பெற குப்பைகளை தரம் பிரித்து அதற்குரிய இடத்தில் போடும் குறைந்தபட்ச நாகரீக பண்பு இன்றியமையாதது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்துள்ளது. காலையில் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 71,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் மாலை மீண்டும் விலை உயர்ந்த தங்கம் விலை 72,000 ரூபாயை மீண்டும் தாண்டியுள்ளது. அதன்படி தங்கம் கிராமுக்கு 110 ரூபாய் விலை உயர்ந்து 1 கிராம் 9,060 ரூபாய்க்கும், சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை 111 ரூபாயாக தொடர்கிறது. தங்கம் விலை ஒரே நாளில் இருமுறை விலை உயர்ந்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் விரைவில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. தற்போது எம்பிகளாக உள்ள வைகோ, பி. வில்சன், எம். சண்முகம், எம். முகமது அப்துல்லா, அன்புமணி ராமதாஸ், என். சந்திரசேகரன் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் ஜூலை 27ஆம் தேதி நிறைவடைகிறது. இதையடுத்து புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மேட்டூரை சேர்ந்த பத்மராஜன் சுயேட்சையாக முதல் நாளிலேயே வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இவர் 249வது முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார். இன்று 249வது முறையாக தமிழ்நாடு ராஜ்யசபையிലേക്ക് வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். நான் முதலாக 1988 தேர்தலில் போட்டியிட்டு வருகிறேன். திமுக சார்பில் 4 பேர், அதிமுக சார்பில் 2 பேர் என மொத்தம் 6 பேர் மட்டுமே வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் மெயின் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகள் மற்றும் நீர்நிலைகள் வேகமாக உயர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து தொடர்ந்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் கடந்த 4 நாட்களாக திருப்பரப்பு மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். அதே சமயம் உயரம் குறைவான பகுதியில் மட்டுமே குளிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வீரியமில்லாத கொரோனாவை பரவுவதால் மாணவர்களும் பெற்றோரும் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள், சீருடைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பாதிப்பில் இருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, கைகளை சுத்தமாக வைப்பது மற்றும் தனிமனித இடைவெளி போன்றவற்றை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். வீரியமற்ற வைரஸ் பெரிய அளவிலான பாதிப்பை உருவாக்குவதில்லை என்பதாலே இந்தியா முழுக்கமும் உலகம் முழுக்கமும் அது வந்து நிற்கினாலும் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத வீரியமற்ற வைரஸாக இருக்கிற காரணத்தினால் அது வந்து பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. மேலும் கொரோனா பரவல் தொடர்பாக எவ்வித புதிய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். சட்டசபையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள 10 கோயில்களில் பக்தர்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி திருச்செந்தூர் கோயிலில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. காலையிலே தருகின்ற அந்த சுடுபால் பச்சிளம் குழந்தைகளுக்கும் குய வரிசையில் நின்று கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கும் பேருதவியாக இருக்கின்றது. இந்த திட்டம் சிறந்ததொரு திட்டம் என்று பக்தர்கள் மனதார பாராட்டுவது, இதுபோன்ற மக்கள் நலப்பணிகளை திருக்கோயிலுக்கு வருகின்ற இறையன்பர்களுக்கு மேலும் மேலும் தேவைப்படுகின்ற வசதிகளை செய்வதற்கு ஒரு ஊக்கமாக இருக்கின்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா வரும் ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சேகர் பாபு குறிப்பிட்டார். பதஞ்சலி நிறுவனத்திற்கு 273 கோடி ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவை எதிர்த்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வார், ஹரியானா மாநிலம் சோனிபட், மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் உள்ளிட்ட 3 மாநிலங்களில் செயல்படும் பதஞ்சலி நிறுவன ஆலைகளில் முறையாக ஜிஎஸ்டி பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படவில்லை என புகார் எழுந்தது. இது தொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் பதஞ்சலி நிறுவனத்தில் காகிதத்தில் எழுதப்பட்ட பில்களை கையாண்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து பதஞ்சலி நிறுவனத்திற்கு ஒன்றிய சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017 கீழ் 273.51 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து பதஞ்சலி நிறுவனம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கின் விசாரணையின் போது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஜிஎஸ்டி சட்டப்பிரிவு 122 கீழ் விசாரணை இல்லாமல் ஜிஎஸ்டி அதிகாரிகள் அபராதம் விதிக்கலாம் என கூறி பதஞ்சலி நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபெறும் வாரச்சந்தையில் பலாப்பழம் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. தற்போது பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் விளைச்சல் அதிகரித்துள்ளது. வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பலாப்பழம் விலையும் குறைந்துள்ளது. கடந்த காலங்களில் எடையை பொறுத்து 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்கப்பட்ட ஒரு பழம் தற்போது 50 ரூபாய்க்கு குறைவாக விற்பனையாவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கிச் செல்கின்றனர். நாகையில் உள்ள அரிபத்த நாயனார் கோயில் அஷ்டபந்தன குடமுழுக்கு விழாவுக்கான 9 புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் யானை மேல் வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. புனித நீர் ஊர்வலத்தை ஒட்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்தனர். பிரம்மாண்டமாக நடந்த புனித நீர் ஊர்வலத்தில் நாதஸ்வர மேள கச்சேரி, கரகாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், கும்மியாட்டம் மற்றும் குதிரை நடனம் என விழா களை கட்டியது.
நம்பியார் நகரில் அமைந்துள்ள அதிபத்த நாயனார் கோயில் குடமுழுக்கு வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.